அப்போ அறிவிக்கிறதும் செய்யணும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் எனக்காக இதை செய்தார் என்று நம்ம அறிக்கை பண்றது மாத்திரம் இல்ல, தேவனுடைய நாமத்தை நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் முக்கியப்படுத்துற வார்த்தை, இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, ஆமென். எதுல பாடணும்? இருதயத்துல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த அப்செஷன், இந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். என்னையே எல்லாரும் பார்க்கணும், என்னை கண்டுகிட மாட்டேங்கிறாங்க சொல்றோம் பாருங்க. இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இருதயத்துல கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும். நீங்க யாராவது உங்களை பார்த்து யாருமே கண்டுக்கலன்னு சொல்லி வருத்தமா இருக்கீங்களா? யாருமே என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை கண்டுகிட மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே நான் முக்கியத்துவம் இல்லாம போயிட்டேன், வர வர யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேச மாட்டேங்கிறாங்களே, பார்க்க மாட்டேங்கிறாங்களே, கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப மன நொந்து போய் உடைச்சு போய் உட்காந்துருக்கீங்களா? அந்த நோயை உடைக்கிறதுக்கு என்ன வழின்னா, கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லுங்க. மற்றவர்கள்ட்ட கர்த்தர் எனக்காக செய்ததை சொல்லுங்க. நம்மை புகழுகிறதை விரும்பாதீங்க. மனிதர்கள் நம்மை புகழும்படி வந்தா கூட அதை ஏற்றுக்கொண்டு அதுல மகிழ்ந்துடாதீங்க. அந்த நோய்க்கு அது தீனி மாதிரி ஆயிடும். அதை விரும்பாம அதை வெறுத்து என்ன புகழாதீங்க, எல்லாம் கர்த்தரே செய்தார். ஹல்லேலூயா.